தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் ஆக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். என் உள்ளத்தில் ஆண்டவர் சொந்தமானார் என்ற நம்பிக்கையோடு திருவருகை காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஜெபங்களும் வணக்கங்களும். இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய திருவழிபாடானது நம்மை விழிப்புடன் கூடிய நம்பிக்கையோடு பயணிக்க நம்மை எல்லாம் அழைக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, வரலாற்றிலே கிடைக்காத ஒரு அரிய பெரிய வாய்ப்பு, ஒரு கொடை, ஒரு பரிசு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. வரலாற்றிலேயே காண முடியாத கடவுளை சிறு குழந்தை வடிவிலே நாம் அனைவரும் காண துடித்துக் கொண்டிருக்கிறோம். இது யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் நன்முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கிறிஸ்தவத்தினுடைய ஒரு மறை நம்மை அழைக்கின்றது. ஆவின் அன்பு இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அப்படி விழிப்போடு அந்த பாலனை எதிர்பார்த்து ஒரு விழிப்போடு கூடிய நம்பிக்கையிலே அந்த பாலனை அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யாக்கோபு நூலிலே அதிகாரம் 4 இறைவார்த்தை 8 இவ்வாறாக சொல்லுகிறது. முதலில் கடவுளை அணுகி செல்ல வேண்டும், இரண்டாவது நம் உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். அப்படி நாம் கடவுளை அணுகி சென்றால் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? நமக்கு நிலைவாழ்வு என்கின்ற ஒரு கைமாறு நமக்கு பரிசாக கிடைக்கும் என்று நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய பாவங்கள் கடவுளை அணுகி செல்ல ஒரு தடையாக, ஒரு தடை கற்களாக இருக்கின்றன. எனவே அன்பு இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த மகிழ்வின் காலத்திலே, இந்த எதிர்பார்ப்பின் காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை அணுகி செல்ல முற்பட வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக நாம் நம் உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். இறைவா, என் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியரிடம் நான் நொறுங்குண்டவன் என்று தாவீது ராஜா பாடினாரே, அதே போல் நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி தூய்மையாக பிறக்க இருக்கின்ற அந்த பாலன் இயேசுவை நாம் எதிர்கொண்டு நாம் அவரை போற்றி புகழ நாம் நம்மையே தயாரிக்கத்தான் இந்த திருவருகை காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி விழிப்போடு கூடிய நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்தால் நமக்கு என்ன நிலைகளிலே நாம் பயணிக்க அருட்தந்தை லூயி லெவேல் அவர்களை ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை அவர்கள் சருகணியிலே வாழ்ந்த பொழுது மக்கள் அனைவரும் சென்று கவலையோடு, சாமி மழையே இல்லை, காடெல்லாம் பகலெல்லாம் வறண்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் விழிப்பா இருக்கின்ற அந்த தந்தை அவர்கள் அந்த மக்களினுடைய மனதிற்கு ஒரு விழிப்பு செய்தியை, ஒரு மகிழ்ச்சி செய்தியை, ஒரு நம்பிக்கை செய்தியை அறிவிக்க அவர் என்ன சொல்வார் தெரியுமா? நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, சேசு இருக்கார் நம்மளுக்கு. இன்னைக்கு சாயங்காலம் எல்லார் மக்களையும் கூட்டிட்டு வாங்க, நம்ம அந்த ஊரை சுத்தி நம்ம ஜெபம் செய்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அன்னை மரியாவிற்கு ஜெபமாலை செய்து கடைசியிலே நாம் தேவாலயத்தினுடைய முற்றத்திலே முழங்கால் படியிட்டு இரு கைகளையும் நாம் தூக்கி வேண்டுவோம். நிச்சயம் அந்த சேசு நமக்கு மழையை பொழிவார் என்று ஒரு நம்பிக்கையை வைப்பார். அதே போல் ஊர் மக்கள் அனைவரும், ஊர் ஜனங்கள் அனைவரும், எல்லா மக்களும் ஒன்று கூடி ஜெபித்து கடைசியிலே தந்தை அவர்கள் மண்டியிட்டு வானோக்கி இரு கைகளையும் உயர்த்தி மழையை தாறு விரைவாக என்று ஜெபிக்கின்ற பொழுது என்ன ஒரு அற்புதம்! மக்கள் அனைவரும் அந்த மகிழ்ச்சியை, அந்த உண்மையுடைய ஒளியை கண்டார்கள். எவ்வளவு பெரிய சாட்சியங்கள், எவ்வளவு பெரிய விசுவாசத்தினுடைய வித்து அந்த தந்தையிடமிருந்து நாம் கண்டதை இந்த நாளிலே நாம் இறைவார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். தந்தை அவர்கள் விழிப்பு நிலையிலே இருக்கின்ற மக்களுக்கு ஒரு விழிப்பான செய்தியை, ஒரு இனிப்பான செய்தியை கொடுத்தார். ஒன்று, கடவுளை அணுகி செல்ல தந்தை அவர்கள் மக்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தார். இரண்டாவதாக, நம்பிக்கையோடு மக்கள் பயணிக்க மழை கிடைக்கும் என்ற உண்மை செய்தியை சொல்லி மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர் மீது கொண்ட விசுவாசத்தில் மழையை கிடைக்க செய்தார். ஆம், இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த தந்தையை ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளிடத்திலே நம்பிக்கையை வைப்போம். அதை தான் இந்த நாளினுடைய இந்த முதல் மெழுகுதிரி அழகாக சொல்லுகிறது. எதிர்நோக்கு,
நாம் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற செயல்கள் கிடைக்கும் என்ற உறுதி என்று விவிலியம் சொல்லுகிறது. எனவே கடவுளுக்கு ஏற்றபடி நொறுங்கிய நெஞ்சமே என்று திருப்பாடலில் நாம் வாசிக்கின்றோம். அப்படி நொறுங்குண்ட மனிதர்களாக ஆண்டவரே, பலவீனமுள்ள என்னை புத்துணர்ச்சி பெற செய்திருடும் இறைவா, நான் உம்மை அண்டி வருகிறேன், என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி திருவருகை காலத்திலே ஆண்டவரை எதிர்நோக்கி செல்ல நாம் உட்பட வேண்டும். எனவே அன்பு இறை மக்களே, ஆண்டவர் தான் கொடுத்த வாக்குறுதியை என்றும் மீறியதே இல்லை. நாமும் ஆண்டவருக்கு கொடுக்கின்ற வாக்குறுதியை நாம் மீறக்கூடாது. என்ன வாக்குறுதி கொடுக்கிறோம்? ஆண்டவரை, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை, என் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியருளும் இறைவா. இந்த யாக்கோபு திருமுகத்திலே நாம் 2 விஷயங்களை படித்தோம். ஒன்று, நாம் ஆண்டவரை அணுகி செல்ல வேண்டும். 2வது, நம் உள்ளங்களை தூய்மைப்படுத்தியருளும் என்று சொல்லி, ஆண்டவரே, நான் உம்மை காண மகிழ்ச்சியாய் ஆவலாய் இருக்கிறேன். இறைவா, வேகமாக வந்து உடைய திருமுகத்தை என் மீது ஒளிரச் செய்து ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு அமைதியையும் எனக்கு தாய் இறைவா என்று சொல்லி இந்த நாளிலே பாலன் இயேசுவை காண ஆவலாய் விரைவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பு வானக தந்தையே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய பதிலுரை பாடலிலே நாங்கள் வாசிக்கின்றது போல, ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை இம்மிடம் உயர்த்துகின்றோம் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். இந்த நாளிலே பாலன் இயேசுவை காண ஆவலாய் இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை மீது உயர்த்துகின்றோம். இறைவா, எங்களுக்கு உம்முடைய அருளையும் ஆசிரியையும் மகிழ்ச்சியையும் நிறைந்த சமாதானத்தையும் எங்களுக்கு நிறைவாக தந்திருடும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.